This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். அனைவரும் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இரத்தப்பெருக்கு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தப்பெருக்கு அப்படிங்கிற இந்த நோய்க்கு உண்டான ஒரு அற்புதமான தீர்வை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியும். பெண்களுக்கு ஏற்படும் உடல்நல கோளாறுகளில் இரத்தப்போக்கு அல்லது பெரும்பாடு என்பது ஒரு முக்கியமான ஒரு கோளாறு ஆகும். இது பெரும்பாலும் கர்ப்பச்சிதைவு ஏற்பட்ட பின்னர் உண்டாகலாம். மாதவிடாய் காலங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக இது தொடர்ந்தால் பெரும்பாடு உண்டாகும். இந்த மாதிரி இரத்தப்போக்கு ஏற்படுவதன் மூல காரணம் உண்ணும் உணவில் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் குறைவாக இருப்பதே ஆகும். கர்ப்பப்பையில் கிருமிகளால் நோய் தொற்று ஏற்படுகின்றதல்லவா? இதற்கு கசப்பு சுவை சாப்பிட்டு வந்திருந்தால் கிருமிகளால் ஏற்படும் நோயே உற்பத்தியாகாதிருந்திருக்கும் அல்லவா? துவர்ப்பு சுவை உணவில் போதிய அளவு கலர்ந்து உண்ணுவது விட்டால் இரத்தத்தை தோழச் செய்யும் அல்லது உறையச் செய்யும் சக்தி மிக குறைந்துவிடும். இதன் காரணமாகத்தான் இரத்தம் வெளியேறும்போது காற்றுப்பட்டு உறையும் தன்மையை இரத்தம் பெற முடியாமல் தொடர்ந்து இரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இரத்தம் தொடர்ந்து நாட்கணக்கிலோ மாதக்கணக்கிலோ வெளியேறினால் விரைவாக எவ்வளவு சிகிச்சைக்கு பின்னரும் மரணம் சம்பவிக்கக்கூடும் அல்லவா? ஆகவே ஆரம்ப காலம் முதலே நோய் வரும் முன்பே துவர்ப்பு சுவைகளுக்குரிய காய்கறி கீரையான அத்திக்காய் முருங்கைக்கீரை போன்றவற்றை உணவில் கலந்துண்டு வருவதால் மேற்படி இரத்தப்போக்கை வரவிடாமல் எளிதாக தவிர்க்கலாம். இரத்தப்போக்கு நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட தொந்தரவால் அவதி உறுவோர்கள் துவர்ப்பு சுவைகள் மிகுதியாக உள்ள கீழ்கண்ட மூலிகை வகைகளை போட்டு கசாயம் இறக்கி 10-15 நாட்கள் குடித்து வந்தால் பூரண பலம் காணலாம். கசாயம் தயாரிப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, அரசிலை 25 கிராம், நாவல் இலை 25 கிராம், மா இலை 25 கிராம், அத்தி இலை 25 கிராம், தண்ணீர் 2 லிட்டர். இவைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கண்டவர்களை மண் பாத்திரத்தில் இட்டு, சரிங்களா, மண் பாத்திரத்தில் இட்டு நன்றாக வேக வைத்து சுமார் 1 லிட்டர் அளவு கசாயம் கிடைக்கும்படி சுண்ட காய்ச்சி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். தினமும் காலையிலும் இரவிலும் உணவுக்கு முன் வேலை ஒன்றுக்கு 75 மில்லி கசாயம் குடித்து வரலாம். இதேபோல் தேவைக்கு தக்கபடி 10 அல்லது 15 நாட்கள் குணமடையும் வரை குடித்து வர வேண்டும். கசாயத்தை 2 தினங்களுக்கு ஒரு முறை புத்தம் புதிதாக நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். இந்த கசாயம் அருந்தும் தினங்களில் எந்த வேளை உணவிலும் உப்பு சுவை அறவே கலக்கக்கூடாது. உப்பு சுவையை வந்து தயவு செஞ்சு இது சாப்பிடும்போது சேர்த்திடாதீங்க. ஆனால் உணவு அளவில் பார்த்திங்கன்னா திருப்தியாகும் வரை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா. உணவு நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உப்பு வந்து நீங்கள் வந்து சேர்த்தக்கூடாது. குணமான பின் படிப்படியாக சிறிது சிறிதாக உப்பு சுவையும் உணவுடன் சேர்த்து கொள்ளலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் உள்ளவர்களும் இந்த முறையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் பலனடையலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.